கல்வி தொடர்பான திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதே அரசின் நோக்கம். கல்வியே ஒரு சமூகத்திற்கு மாற்றத்தை உருவாக்கும் என அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஒரு சமூகம் முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை. அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் கபடி விளையாட்டை ஊக்குவிக்க நவீன பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். அர்ஜுனா விருது பெற்ற வீரர் மணத்தி கணேசனின் கோரிக்கையை ஏற்று முதல்வர் அறிவிப்பு. அம்பேத்கரின் தலைமைத்துவம், நீதி, சமத்துவம், அரசமைப்பு மீதான அர்ப்பணிப்பு நம்மை வழிநடத்துகிறது. அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி எக்ஸ் பதிவு. சமத்துவம், நீதி மற்றும் மனித கண்ணியத்தை காத்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர். அழியாத மரபு அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான தனது உறுதியை வலுப்படுத்துகிறது என ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. அடக்கி ஒடுக்கும் அமைப்பிற்குள் இருந்து கல்வி எனும் ஆயுதத்தால் அனைத்தையும் தகர்த்தெறிந்த அறிவுச்சோரியன் அம்பேத்கர். பொய் புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் நிலைநிறுத்த இராது பாடுபட்ட சிந்தனையாளர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் இறுதி மூச்சு உள்ளவரை போராடியவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 12,040 ரூபாய்க்கும் சவரன் 96,320 ரூபாய்க்கும் விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவிற்கு 3,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 199 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1 கிலோ 1,99,000 ரூபாய்க்கும் விற்பனை. இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டும் நாடு திரும்ப முடியாமல் நாகை மீனவர்கள் 31 பேர் தவிப்பு. தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வீடியோ வெளியிட்டு மீனவர்கள் வலியுறுத்தல். இங்க நடக்கிற கொடுமை எல்லாம் வீடியோல சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்க சாப்பாடு ஒரு காலையில ஒரு கொஞ்சம் டீ, ஒரு பிரெட், மதியானம் சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி சாப்பாடு. இதெல்லாம் எனக்கெல்லாம் 10 பத்தாது. நைட்ல 3 பரோட்டா, இந்த சைஸ்ல பரோட்டா 10 பத்தாது. தூங்க இடம் கிடையாது. பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நியூஸ் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க. வெளியில எடுக்கிற குடும்பப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. குடும்பம்லாம் அங்க கஷ்டப்படுது. விஜயுடன் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசியது குறித்து எதுவும் தெரியாது. திமுகவுடன் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்தியா கூட்டணி இது முன்னாடி இது மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருந்தது. எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு நியமிச்சாங்களா? நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். திமுகவோட மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். திருப்பி சொல்றேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். தமிழ்நாட்டில் பிரிவினை ஈடுபடாது. பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தம். சுமார் 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாதாரண வேலை செய்யும் பெண்ணுக்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என நோட்டீஸ். வங்கி கணக்கும் முடக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பெண் அதிர்ச்சி. புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. 600 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள், உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல். கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த சரக்கு வாகனம். மரத்தின் மீது மோதி நின்றால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வாகன ஓட்டுநர். கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட தூத்தூர் நீர்வீழ்ச்சிக்கு பணம் பெற்றுக்கொண்டு சுற்றுலா பயணிகளை அனுப்பும் உள்ளூர் வழிகாட்டி. பணத்தில் வனத்துறைக்கு பங்குள்ளது என உள்ளூர் வழிகாட்டி பேச்சு.
அரக்கோணம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10 நாட்களாக கொள்முதல் செய்யாததால் 1000 மூட்டைகள் தேக்கம். மழையில் நனைந்து நெல் வடிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. ரஷ்ய விளையாட்டு வீரர் புதுனுக்கு வழங்கப்பட்ட உயரக விருந்தின் பட்டியல் இணையத்தில் வைரல். முருங்கைக்கீரை சூப், பன்னீர் ரோல், பாதாம் அல்வா, மோமோஸ் உள்ளிட்ட உணவுகளை ருசி பார்த்த புதின். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு FIFA அமைதி விருது வழங்கி கௌரவிப்பு. அமைதிக்கான விருது வேண்டும் வேண்டும் என கொக்கரித்து வந்த டிரம்புக்கு ஆறுதல் அளித்த FIFA. Mr. President, this is your prize, this is your peace prize. There is also a beautiful medal for you that you can wear everywhere you want to go. Right now. Okay, let me hold. Fantastic. Excellent. ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி தொடர் அரையிறுதியில் ஜெர்மனியுடன் இந்தியா பல பரீட்சை. பிரிஸ்பன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலை. 3ஆம் நாள் தேநீர் இடைவெளி வரை ஆஸ்திரேலிய அணி 116 ரன்கள் முன்னிலை.